கட்ட நகர்விற்கு வெற்றி படிக்கட்டுகளில் நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆதிரம் சிலம்பம் குழுவினர் ஏசியன் ஓப்பன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் 2024 கத்தாரில் பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கிறார்கள். இந்த வெற்றி அப்படின்றது சிலம்ப கலைக்கான வெற்றி தான், சிலம்ப கலைக்கான சமர்ப்பணம் அப்படின்னே சொல்லலாங்க. எப்படி நம்ம சிலம்ப கலையை கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். பதார்த்த குண சிந்தாமணி, அழகான நூல், அழகிய விஷயங்களும் இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சிலம்பத்தை நம்ம கற்கிறதுனால நம்ம உடல் ரீதியாக என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நரம்பு சீராக்கம், தசை இலக்கம், ஒருங்கிணைந்த மூளை செயல்பாடு, மூச்சு கட்டுப்பாடு, இப்படி அனைத்துமே ஜிம்முக்கு போய் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லாமே சிலம்பம் பண்ணுறதுனால மட்டுமே நடக்குது அப்படின்றத அன்னைக்கே சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மூத்தோர்கள். இன்னைக்கு நம்ம இந்த கலையை கத்தார் நாட்டில் பாரம்பரியமாக வளர்த்துட்டு இருக்கிறோம், அதுவும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படின்றத நினைக்கும் பொழுது தமிழரா தமிழச்சியா எனக்கு ரொம்ப பெருமையாக. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கத்தாரில் கலிஃபா ஸ்டேடியம் அப்புறம் டார்ச் டவர், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும். ரொம்பவே முக்கியமான ஒரு இடங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் கத்தாரில். ஏன்னா ஏசியன் ஓப்பன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் 2024 ஆஸ்பயர் டோமில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது.